ஹலோ சார், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என்னோடய நேம் சாம்வேல். நான் அந்த குரூப் டிஏல வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஜாப்பில் வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சும்மா டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டிருந்தேன். பட் இந்த ஜாப் கிடைக்க ஒரு மெயின் ரீசன் எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா அந்த ஒரு 10 to 15 மார்க்ஸ். அதுக்கு அந்த அந்த 10 to 15 மார்க்ஸ்க்கு ரீசன் ஆனது டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக எல்லா அகாடமியும் பாலிசி நோட்ஸு, தமிழரசு மேகசினாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இருந்தே பாலிசி நோட்ஸ் இம்பார்ட்டன்ட், தமிழரசு மேகசின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுபோல் நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணுறப்போ வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணுறப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு தமிழரசு மேகசின்லேருந்து ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க எப்படி 2011 உள்ளதெல்லாம் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டு இருந்தாங்க. நிறைய பெரிய அகாடமியே குழம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சுன்னா 2011, 2008 உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாமே ரீசெண்ட் தமிழரசு மேகசினில் அந்த ஸ்கீம்ஸ்லாம் டினோட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி அவங்க கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்திருந்தாங்க. நிறைய பெரிய அகாடமிக்கு அது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎம் ஸ்டாலினை வந்து மக்கள் தாயின் என்று அழைக்கிறாங்க கொஷின்லாம் நிறைய அகாடமிக்கு எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தாங்க. அந்த கொஷின்லாம் தமிழரசு மேகசினில் உள்ளது. அப்புறம் அந்த அம்பேத்கர் பற்றி கேட்டிருந்தது, அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் எல்லாமே தமிழரசு மேகசினில் உள்ளது தான். அந்த மேகசின் மட்டும் நான் ஃபாலோ பண்ணலாலே 10 மார்க் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி பாலிசி நோட்ஸும் அந்த மாதிரி தான். நீங்கள் இதை ஃபஸ்ட்டேருந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணீங்க. அதேமாதிரி உங்களோட கணிப்புன்றது ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு. நான் பார்டரில் தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். நான் படிக்க வேண்டாம்ன்றப்போ கண்டிப்பாக படிங்க, ஷோர் ஷார்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போய்ட்டு முடிக்கவும் பிசிக்கு ரொம்ப கம்மி வேகன்சி தான் இருந்துச்சு. எனக்கு அப்பவும் பயமாக இருந்துச்சு. உங்களுக்கு திரும்ப மெசேஜ் பண்ணுறப்போ இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஷோர் ஷார்ட்டாக கிடைக்கும்னு சொல்லி அவ்வளோ பாசிட்டிவ் கொடுத்தீங்க. அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ சொன்னீங்களோ கரெக்டாக அந்தளவு வரை தான் வந்து எல்லாருக்கும் ஜாப் கிடச்சிக்குது. அவ்வளோ அக்யூரேட்டாக வந்துட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அதேமாதிரி ஒரு டவுட்னு ஒன்று, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்குன்னு உங்களுக்கு கேட்கும்போது, இவ்வளோத்துக்கு நான் உங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கேட்கும்போது அவ்வளோ குயிக்காக உங்கள் ரிப்ளைலாம் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அவ்வளோ பார்த்து ஒன்றும் பண்ணுறீங்க. நான் யாருக்கும் சொல்கிறது என்னன்னா, நான் வந்து உங்கள் டெஸ்ட் பேட்ச் பார்க்கலாம், கிளாஸை பார்க்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கொடுக்குற அந்த தமிழரசு மேகசின், இந்த மாதிரி பாலிசி நோட்ஸை எவ்வளோ டினோட் பண்ணி கொடுங்க, அதை ஷார்ட் நோட்ஸாக கொடுக்குறது, சில எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் வந்து இதை படிங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல அகாடமி பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் லேட்டாக மாறுதாங்க. உங்களே மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு ரொம்ப அந்த கொஷின்ஸை வந்து சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி ரொம்ப கிட்ட கொண்டு வரீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸு இம்பார்ட்டண்ட் தான். அது வந்து உங்களுக்கு பேஸ் மார்க் இப்போ 200க்கு 130 மார்க்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு கொண்டு வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு 20-30 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா படிக்கிற பாலிசி நோட்ஸு, எக்ஸ்ட்ரா மேகசின்ஸு, கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறது, இதுதான் நம்மளை மேலே கொண்டு போக போகுது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். இதை எப்படி கண்டினியூ பண்ணுங்கள். அதேமாதிரி நான் அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும் மெயின் பாஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியும் ஒரு முக்கிய காரணம் தான். இதை நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார்.